பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் மத்திய அமைச்சராக வந்து நம்முடைய கட்சியினுடைய ஐயாவினுடைய செயல் திட்டங்களை எல்லாம் இந்த இந்திய மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்பியது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள், ஜி.கே. மணி அல்ல. அவர் சொல்வது அத்தனையும் பொய். இல்ல, அவர் அதிலே இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு, மருத்துவ ஐயா வந்து இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்னார் சத்திரிய குணம், அது நான் மாற மாட்டேன்னு சொன்னது உண்மை. ஆனால் ஏகோபித்த தொண்டர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அதை வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டாரே தவிர அவருடைய விருப்பத்துக்கு இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் ஜி.கே. மணி தான் வந்து சொல்லி அதில் வந்து தடுத்தவர் மாவீரன் ஜே. குரு என்ற ஒரு பெயரை வந்து உச்சரிக்கிறார். அவர் இன்றைக்கு மறைந்திருக்கிறார். ஆனால் எத்தனை மேடைகளில், எத்தனை நிகழ்வுகளில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் முதலமைச்சராக வரணும், வந்தால் இந்த நாட்டை வந்து சரி செய்ய முடியும் என்று நிறைய கூட்டங்களில் சொன்னவர் மாவீரன் ஜே. குரு தான்.